வணக்கம். அந்த 2 பேர் வந்துட்டீங்களா? சந்தோஷம், சந்தோஷம். ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி வந்து அப்படியே பாசிங் க்ளவுட்ஸாக பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டேய் 2 பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு. விழுந்துடாத. நான் என்னத்தடா திங்கிறேன்? நீ தானடா இப்போ வயிறு மட்டும் முழுங்கிட்டு வந்த. என்னமோ சொன்னாலே ஸ்மூசி ஜூஸ் பேரு. ஸ்மூதி ஆட மூடி. என்ன சொன்ன? மூடி இல்லடா, ஸ்மூதி. உங்க அம்மாவை போய் தெளிவா கேட்டு வந்து ஜூஸ் பேர் என்னன்னு. ஜூஸ் பேர் மதின்னு பேசாம இது. மதினா சோறு. ஒரு நண்பர் ஒரு லைக். ரொம்ப நேரமா இதுவே தொடர்ந்துகிட்டு இருக்க. அவதான் நம்ம மொசரக்கட்டை இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் லைக் பண்ணி பாக்குறான்னா அதுவே பெரும் விஷயம் தான். அப்படியே பாக்குறீங்க. யாரோ ஹாய் எல்லாம் சொன்னாங்க. அவங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆண்டனியோ சாப்பிட்டீங்களா? அப்பா 3 பேர் வந்துட்டாங்கப்பா. ஐயோ பூ போடுங்க. கொஞ்சம் சேட்டப் பண்ணாம பார்த்துட்டு ஒரு நேரம் ஓடிட்டாரு. அம்மா டீ போட்டு வந்துட்டா. டீயே போடல. எப்படி டீ? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப ஊட்டிக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு. வாங்க அந்த ஒரு நண்பரே வாங்க. 2 நண்பரே வாங்க கடந்தேன். உங்கள்கிட்ட நான் நிறைய கடன்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீடியோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம், அந்தரிக்கு நமஸ்காரம். அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே இருக்கீங்கன்னு, எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். இல்லை இவனை ஏதாவது பாட சொன்னால் கூட பாடுவான். ரைம் ஸ்கீம்ஸ்லாம் பாடுவான். ஒரு ரைம்ஸ் ஒன்று எடுத்து விடு தம்பி. அப்படியே வாய்ஸ் கேட்கும். நீங்கள் அவன் அப்படியே சொன்னால் மட்டும் போதும். I love the sun, shines on me. God made the sun, God made me. ஓ அப்படி போகுது. I love the birds, sing to me. ஐயோ. God made the birds, God made me. I love the birds, I love the rain, flesh on me. ஐயோ. God made the rain, God made me. ஐயோ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதானா? இத்தனை உண்டு தான் ரைம்ஸா? எனக்கு சத்தியமாக நீ சொன்னே புரியல. யாருக்காவது புரிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது இவன் பாடின ரைம்ஸ் வந்து என்ன கிளாஸ்ன்னு ஏதாவது கண்டுபிடிங்க பார்ப்போம். இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டாஸ்க். சொல்லட்டுமா? நீ சொன்னீங்கன்னா அது ஆன்சர் சொல்லக்கூடாதுடா, அவங்க சொல்லுவாங்கடா. அவங்களுக்கு தெரியும் நான் கிளாஸ் படிக்கிறேன். உன்னை ஒரு டீச்சர் ஒரு மிஸ்ஸே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ. உன் கிளாஸ் மிஸ்ஸு சாலினி மிஸ்ஸே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் நாளைக்கு காலையில் அடி வந்துவியோ? போயிட்டாடா. ஏன்டா அந்த ரைம்ஸ் சொன்னிய, அந்த ரைம்ஸுக்கு உண்டான ரியாக்ஷன் எந்த கிளாஸு என்னன்னு அவங்க கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். போயிட்டாங்க. இங்கே போறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜிகினா இல்லை, அது பலூன். பலூன் மேலே ஜிகினா. சரி, வேற ரைம்ஸ் சொல்லு. என்ன ரைம்ஸ் இருக்கு? டேய் புக்கு பூரா ரைம்ஸ் இருக்குடா, சொல்கிறா. ஒரு தமிழ் ஸ்டோரி சொல்லு பார்ப்போம். தமிழ் ஸ்டோரியா? தமிழ் ஸ்டோரி இப்படி சொல்லு. அம்மா சொல்லி கொடுத்தா சொல்லு பார்ப்போம். இது தாண்டி வரக்கூடாது. நீ இங்கிலீஷ் ஏதோ ஒரு ஸ்டோரி உனக்கு தெரியும். நான் பாட்டு தான் சொல்வேன். பாட்டு தான் சொல்லி பிட்டுக்காய் பிடிக்கிறியோ நீ? டிக் டாக் முடிஞ்சங்களா? போன வருஷம் படிச்சு அதுதான் ஞாபகம் இருக்குது உனக்கு? இல்லை. ஏன்டா இப்போ ஒரு வருஷம் படித்து முடிச்சா அதை மறந்துடுறதா? சரி. புட்டு தி டஸ்ட்பின். இது கொண்டே போட்டா டஸ்ட்பின்ல.